ஸ்டாஃப் போலீஸ் மாணவர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஐ மற்றும் பிசியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். அதுல சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல இருந்து என்னென்ன கொஸ்டின் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 8 1/4 plus 60% of 6/5 equal to 15 minus கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்னன்னு போட்டுக்கலாம், எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகே, 8 1/4 plus 60% of 6/5 equal to 15 minus x ன்னு போட்டுப்போம். இப்போ என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் 8 1/4 வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இதை அதாவது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு, அதை ஃபிராக்ஷனுக்கு கொண்டு வரலாம். அதாவது கலப்பு பின்னத்துல இருந்து பின்னமா மாத்தலாம். அப்ப 4 × 8 32, 32 + 1 33/4 மாறிடுச்சு. ஓகே, அப்ப அப்புறம் இது 60% ஆஃப் 60/5. 60% நம்ம என்ன போடலாம், 60/100ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா பர்சன்டேஜ் என்னது 1/100ன்னு வரும், அதனால நம்ம 60/100ன்னு போட்டோம். ஓகே, அடுத்து ஆஃப்ன்றத ஆஃப்னா வரும், பெருக்கல் வரும், இன்ட்டு 6/5. இப்போ நம்ம இதை அடிப்போமா, அடிச்சா 5வது பல்ல இது ஒரு முறை, இது வந்து 12 முறை, திரும்ப 2வது பல்ல அடிச்சிங்கன்னா இது 6 முறை, இது வந்து 50 முறை, திரும்ப 2வது பல்ல அடிச்சிங்கன்னா இது 3 முறை, இது 25 முறை. ஓகே, அப்ப மிச்சம் என்ன இருக்குன்னா நமக்கு அப்படியே எடுத்து எழுதுவோம். 33/4 பிளஸ் மேல என்ன இருக்கு 3, இந்த பக்கம் 6 இருக்கு. அப்ப 3 × 6 18/25. ஓகே, ஈக்குவல் டு 15 மைனஸ் எக்ஸ். கரெக்டா? ஓகே, போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து 33/4 பிளஸ் 18/25 இருக்கா. அப்ப இதை நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா என்ன பண்ணணும், பேஸ் வந்து காமனா இல்லை, அப்ப பேஸ் காமனா ஆக்கணும். ஆக்கணும் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். 4க்கும் 25க்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், 4க்கும் 25க்கும் எல்சிஎம் எடுத்தா 100ன்னு வரும். கரெக்டா? 100ன்னு வரும். அதாவது அப்ப இது இன்ட்டு 25, இது இன்ட்டு 4, இதுவும் அப்ப இன்ட்டு 25, இது இன்ட்டு 4. ஓகே, 18 4 36 72 வரும். கரெக்டா? 18 4 72. அதே மாதிரி 33 × 25 பண்ணீங்கன்னா 75 கூட்டினீங்கன்னா 5 2 1 8 825. அப்ப 825 பிளஸ் 72/100 ஈக்குவல் டு 15 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? 15 மைனஸ் எக்ஸ் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம், இது ரெண்டுத்தையும் கூட்டுவோம். 825 72 கூட்டினா என்ன வரும், 820 70 90 97/100 ஈக்குவல் டு 15 மைனஸ் எக்ஸ். ஓகே, இப்போ 897 டிவைடட் பை 100 பண்ணினா என்ன வரும், அதாவது பண்ணா என்ன வந்ததுக்கும் நமக்கு 8.97 ஈக்குவல் டு 15 மைனஸ் எக்ஸ். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், இந்த நம்பரை அந்த கொண்டு போயிடலாம். எக்ஸ் இந்த பக்கம் இருக்கும்போது மைனஸ் எக்ஸா இருக்கு, இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், பிளஸ் எக்ஸ் ஆயிரும். இது இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், இந்த பக்கம் பிளஸ் 8.97 இருக்கு, அந்த பக்கம் வரும்போது மைனஸ் 8.97 ஆயிரும். அப்போ 15 மைனஸ் 8.97. ஓகே, 15 8 போச்சுன்னா 7, 7ல 9.5 போச்சுன்னா 9.5 9.7 சாரி 9.7. ஓகே, 8.97 போச்சுன்னா 8 7 6.03. அப்ப நமக்கு என்ன வந்திருக்கு ஆன்சர், 6.03 தான் ஆன்சரு. எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன்ல சி ஆப்ஷன்ல இருக்கு. 6.03 தான் என்னது ஆன்சர். ஓகேவா? அதாவது நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் 8 1/4 இருந்துச்சு, அதை கலப்பு பின்னத்துல இருந்து பின்னமா மாத்தணும். நமக்கு என்ன வந்திருக்கு, 33/4 வந்துருச்சு. ஓகே, 60% ஆஃப் 6/5 இருந்துச்சு, அதை வந்து என்ன பண்ணோம், 60%ன்றதை 60/100 ஆஃப்ன்றதை பெருக்கணும்னு எடுத்தோம். அதை அடிச்சு நமக்கு என்ன வந்துருச்சு, 18/25 வந்துச்சு. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணா நமக்கு என்ன வந்ததுக்கு, என்ன வந்துச்சுன்னா 825 பிளஸ் 72/100 இருந்துச்சு. அதை வந்து 897/100, அதை 100ஆல அடிச்சிங்கன்னா 8.97 வந்திருக்கும். அப்போ அதை கொண்டு போய் அந்த பக்கம் மைனஸ் பண்ணீங்கன்னா 15 மைனஸ் 8.97ன்றது 6.03 ஆன்சர் வந்திருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா. ஓகே, அடுத்த கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது பிசியில் கேட்டிருக்காங்க. 3/5 பிளஸ் 1/6 இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின் கூட சில டைம்ல கேட்டிருக்காங்க. வாங்க இதையும் பார்ப்போம். 3/5 பிளஸ் 1/6 சிம்பிளா நம்ம என்ன பண்ண போறோம், பேஸ் காமனா இல்லை, அதாவது அடிமான காமனா இல்லை, அப்ப நம்ம காமனா ஆக்கணும். எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், 5 5 6 30, 6 5 30. கரெக்டா? அப்ப 30, இதையும் 6ஆல பெருக்க போறீங்க, இதையும் 5ஆல பெருக்க போறீங்க. அதாவது கீழே எதை வச்சு பெருக்கிறீங்களோ அதை வச்சா மேலேயும் பெருக்க போறீங்க. அப்ப 3 6 18, 1 5 5 கூட்டினீங்கன்னா வரும் 23/30. அடிக்க முடியுமா, அடிக்க முடியாது. ஏன்னா 23ன்றது ஒரு
பகா எண் எந்த வாய்ப்புலையும் வராது. அப்பனா ஆன்சர் ஆனது 23/30 ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? அடுத்த கொஸ்டின் என்ன வந்திருக்குன்னு பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் பெரிய கொஸ்டின். இதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் மேல இருக்க தனியாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு அடுத்து கீழே இருக்க தனியாக கூட சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறத தனியா சிம்பிளிஃபை பண்ணுவோம். என்ன கொடுத்துருக்கான்? 243 to the power 0.13 into 243 to the power 0.07. ஓகே, இந்த மாதிரி பேஸ் காமனா இருந்துச்சுன்னா, அதாவது a பவர் m இன்ட்டு a பவர் n, இது வந்து ஒரு ஃபார்முலா. அதாவது a பவர் m இன்ட்டு a பவர் n ஃபார்முலா என்ன வரும்னா a பவர் m பிளஸ் n வரும். அதாவது பேஸ் காமனா இருந்துச்சுன்னா, இங்கேயும் பேஸ் காமனா இருக்கா? பேஸ் காமனா இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா போடலாம்னா, பெருக்கல் இருந்துச்சுன்னா கூட்டிக்கலாம். அப்ப இதை கூட்டும் போது என்ன ஆகும்? 243 to the power mன்றது என்னது 0.13 பிளஸ் 0.07. இப்ப இதை கூட்டினா வரும் 13 பிளஸ் 7 கூட்டினீங்கன்னா 20 வந்துருக்கும். அப்ப 243 to the power 0.20. சரி, ஓகே. இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 243 இதுக்கு மேல ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். நீங்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 3 7 3 7 நிறைய வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா 3 மடங்குல இல்ல 7 மடங்கு இருக்க போகுது. அப்ப 243 எதோட மடங்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, 3 பவர் 1 பாத்தீங்கன்னா 3 பவர் 1ன்றது 3 வந்திருக்கும். 3 பவர் 2ன்றது 9, 3 பவர் 3ன்றது 27, 3 பவர் 4ன்றது 81, 3 பவர் 5ன்றது 243. அப்ப 3 பவர் 5 தான் என்னது 243. அப்ப இதை என்னன்னு போட்டுக்கலாம்? 3 பவர் 5ன்னு போட்டுக்கலாம். கரெக்டா? அதாவது 243 3 பவர் 5 to the power 0.20. கரெக்டா? அப்ப இங்க என்ன ஃபார்முலா வருதுன்னு பாருங்க. a பவர் m to the power n ஈக்குவல் டு என்ன வரும்? a பவர் m இன்ட்டு n. அதாவது பவருக்கு பவர் இருந்துச்சுன்னா அதை பெருக்கல்ல போட்டுக்கலாம். அப்ப இது என்னவா மாறும்? இது என்னவா மாறும்னா 3 பவர் 5 இன்ட்டு 0.20. அதாவது 0.20 5ஆல பெருக்க போறீங்க. பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 3 பவர் 1 வந்திருக்கும். 5 × 20 100. அப்ப 100 பக்கத்துல 2 டிஜிட் புள்ளி வைப்பீங்க. 100 பக்கத்துல 2 டிஜிட் புள்ளி வச்சீங்கன்னா 1 வந்திருக்கும். அப்ப 3 பவர் 1ன்றது 3. ஓகே, இப்ப மேல வந்து நமக்கு என்ன வந்துருச்சு? 3 வந்துருச்சு. ஆப்ஷன்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் மேல 3 இருக்கு. ஓகே, நம்ம கீழேயும் ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிப்போம். கீழேயும் நமக்கு ஆன்சர் 7 வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணிப்போம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆன்சரை கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, இப்ப கீழே என்ன இருக்கு? கீழே என்ன இருக்குன்னா 7 பவர் 0.25 இன்ட்டு 49 to the power 0.075 இன்ட்டு 343 to the power 0.2. ஓகே, இப்போ இங்க 7 இருக்கு, அங்க 49 இருக்கு, இங்க 343 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இங்க 7 இருக்குன்னா இங்கேயும் 7 வர வைக்கணும், இங்கேயும் 7 வர வைக்கணும். இங்க 49ன்றது 7ஓட மடங்குல எது வரும்னா 7 ஸ்கொயர்ல வரும். இது வந்து 7 கியூப்ல வரும். அப்ப 7 to the power 0.25 இன்ட்டு 7 ஸ்கொயர் to the power 0.075 இன்ட்டு 7 பவர் 3 to the power 0.2. கரெக்டா? 0.2 வந்துருச்சு. சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம்ல, a பவர் m to the power n is equal to a பவர் m into n ஃபார்முலா யூஸ் பண்ணோமா? அந்த ஃபார்முலா அப்படியே எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ண போறோம். அதாவது இது m ஆவும் இது n ஆவும் எடுத்துக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா இது அப்படியே தான் இருக்கும், இது மாற்றம் இல்லை. 0.25 இன்ட்டு 7 to the power 2 into 75னா 150 வந்திருக்கும். அப்ப 0.15 இன்ட்டு 7 பவர் 3 into 2னா 6 வந்திருக்கும். அப்ப 0.6. ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்போ இங்க வந்து பேஸ் காமன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இங்க வந்து நம்ம என்ன பார்த்தோம்? a பவர் m இன்ட்டு a பவர் n is equal to a பவர் m plus n பார்த்தோமா? இங்க அதே மாதிரி இங்க பெருக்கல் இருக்கு. அப்ப அதை ஆட் பண்ணிக்கலாம். 7 to the power 0.25 plus 0.15 plus 0.6. இப்போ ஆட் பண்ணி பாருங்க. 0.25 15 கூட்டிங்கன்னா 0.4 வந்திருக்கும். 0.4 0.6 கூட்டிங்கன்னா 1 வந்திருக்கும். அப்ப 7 பவர் 1 is equal to 7 வந்துருச்சு. நம்ம இங்க மேல பண்ணதுக்கு என்ன வந்திருக்கு? 3 வந்திருக்கு. கீழே பண்ணதுக்கு 7 வந்திருக்கு. அப்ப நமக்கு மேல 3 கீழே 7 வரணும். ஆப்ஷன்
ஏ இஸ் த ஆன்சர். 3/7 தான் ஆன்சர். ஓகேவா? அப்போ இது கொஞ்சம் பெரிய சம் தான், பார்த்துக்கோங்க. என்ன பண்ணோம்னா என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம், a power m into a power n is equal to a power m plus n ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து a power m to the power n is equal to a power m into n ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, வாங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சரி, ஓகே, வாங்க ஃபோர்த் கொஸ்டின் பார்ப்போம். ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னா, the value of 35.7 minus 3 plus 1/3 plus 1/3 minus 2 plus 2/2 plus 1/2. ஓகே, இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தனித்தனியாக கூட பிரிச்சுக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் நமக்கு எது வரும்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்மாஸ் ரூல் படி, அதாவது போர்ட்மாஸ் ரூல் படி பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். கரெக்டா? பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க தனியாக இதுக்கும் என்ன வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 plus 1/3 plus 1/3 இதை ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னு கண்டுபிடிப்போம். இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா 3 into 3, அதாவது இது கலப்பு பண்ணணும். இது ஒரு இதை எடுத்துக்கோங்க. 3 into 3 9, 9 plus 1 என்ன வந்திருக்கும் 3 plus 1 என்ன இருக்கும் 3 plus 1 9 plus 1 10/3 வந்திருக்கும். கரெக்டா? இப்போ இந்த மாதிரி பை கீழே பை இருந்துச்சுன்னா, வகுத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா இதை நான் மேலே போயிடும். மேலே போச்சுன்னா என்ன வரும் 3 plus 3/10 வந்திருக்கும். கரெக்டா? இப்போ என்ன பண்ண போறீங்க, இதை பெருக்க போறீங்க. 3 into 10 30, 30 plus 3 33/10 ஈக்குவல் என்ன வந்திருக்கும் 3.3 வந்திருக்கும். அப்ப இதோட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு 3.3 வந்துருச்சு. சரி, ஓகே. இப்ப அடுத்து இதுக்கு 2 plus 2 plus 2/2 plus 1/2 இதோட வேல்யூ என்னன்னு பார்ப்போம். 2 plus 2/2 plus 1/2. இப்ப அதே மாதிரியே நம்ம இதை கலப்பு பண்ணத்தில் பின்னமா மாற்றோம். 2 into 4 4, 4 plus 1 5/2 வந்திருக்கும். அப்போ 2 plus 2/5/2. நான் சொன்ன பைக்கில் பை இருந்துச்சுன்னா இது வந்து மேலே போயிட்டு சொன்னா, அப்போ மேலே போயிடுச்சுன்னா 2 into 2 4 மாறி இருக்கும். 2 plus 4/5 மாறி இருக்கும். கரெக்டா? இப்போ நீங்க ஈஸியாக போட்டுடலாம். 5 into 2 10, 10 plus 4 14/5. இதை அடிச்சீங்கன்னா என்ன வந்திருக்கும் 10ன்றது 2 முறை, 4ன்றது 0.8 முறை. கரெக்டா? அப்போ 2.8. அப்போ நமக்கு இங்க என்ன வந்திருக்கு 3.3, அங்க வந்து 2.8. இப்போ நம்ம ஈஸியா நம்ம ஆன்சரை வர வச்சிருவோம். ஓகே, 35 கொஸ்டின் என்னது 35.7 மைனஸ் 3.3 மைனஸ் 2.8 அதானே கொடுத்துருக்காங்க. வாங்க பார்த்துக்கோங்க, செக் பண்ணிப்போம். 35.7 மைனஸ் இதோட வேல்யூ என்னது நமக்கு என்ன வந்திருக்கு 3.3 வந்துருச்சு. இதோட வேல்யூ என்ன வந்துருச்சு நமக்கு 2.8 வந்துருக்கு. ஓகே, போட்டோம்னா அவங்க என்ன வருதுன்னு பார்ப்போமா. 35.7ல மைனஸ், ஓகே ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கு கூட ஆட் பண்ணிப்போம். 3 ஆட் பண்ணீங்கன்னா 5, இந்த 3 8 ஆட் பண்ணீங்கன்னா 6 + 6 அந்த 1 இங்கே வந்துடும். அப்போ 6.1 வந்துடும். ஓகே, இப்போ 35ல் 6 போச்சுன்னா 29, 5 6 6.1 கரெக்ட் தான். அப்போ 29.6 வந்துருக்கு. 35ல் 6 போச்சுன்னா 29, 7ல் 1 போச்சுன்னா 6. ஓகே, அப்போ 29.6 ஆன்சர் நமக்கு 29. எங்க இருக்கு 6 எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சி ஆன்சர் 29.6ன்றது நமக்கு கரெக்ட் ஆன்சர். நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் பிராக்கெட்குள்ள பெரிய பிராக்கெட் ஒன்று இருந்துச்சு, அதில் 2 பிராக்கெட் தனித்தனியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு நமக்கு 3.3 வந்துச்சு. செகண்ட் பிராக்கெட்டுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு 2.8 வந்துச்சு. ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சரு 29.6 தான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா. அடுத்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவற்றில் எது பெரியது? 0.999, அடுத்து 0.0001, அடுத்து 0.0025 மற்றும் 1. ஓகே, இங்க தனியா 1ன்னு வர ஒன்று கொடுத்துருக்கான். அப்ப இதுல பார்த்தோம்னா சொல்லிடலாம் எது பெருசுனா 1 தான் பெருசு. ஏன்னா இது மட்டும் தான் என்னது டெசிமல் இல்லை, தசமமா இல்லை, இது மட்டும் என்னது முழு எண்ணா இருக்கு. அப்ப கண்டிப்பா இதுதான் என்னது 1 பெரிய நம்பரா இருக்கும். அப்படி இல்லை நான் நம்பரா மாத்த போறேன் அப்படின்னா மாத்திக்கலாம். இங்க வந்து எல்லா டிஜிட்டுமே என்னவா இருக்கு 4 டிஜிட் தள்ளி ஒரு புள்ளி இருக்கு. கரெக்டா? எல்லாத்துலயுமே 4 டிஜிட் தள்ளி தான் புள்ளி இருக்கு. அப்பனா என்ன பண்ணலாம், எல்லா நம்பரையும் 4 0 போட்டு பெருக்கிக்கலாம். கரெக்டா? இன்ட்டு 1 2 3 4 0 போட்டு பெருக்குனா என்ன வருதுன்னு பார்ப்போமா. பெருக்குனா என்ன வரும் 9 9 9 வந்திருக்கும்.
அடுத்து இதே மாதிரி இதை 0.001 இன்ட்டு 1 2 3 4 போட்டிங்கன்னா 1ன்னு வந்துடும் கரெக்டா. ஓகே 1 2 3 4 1. அடுத்து அதே மாதிரி 0.025 இன்ட்டு 1 0 0 0 போட்டு போறீங்கன்னா 2 5ன்னு வந்திருக்கும். சரி ஓகே. இப்போ அடுத்து கடைசியா ஒரு நம்பர் இருக்கு 1 இன்ட்டு 1 4 0 போட்டு பிரிக்கிட்டோம். இதை பிறகு நான் வந்திருக்கோம் 10,000 வந்திருக்கும். அப்ப இதுல எது பெரிய நம்பரு? இங்க 10,000 தான் பெரிய நம்பரு. இது வந்து 9,999 வந்திருக்கு. அப்ப இதை விட 1 அதிகமா இருக்கு. அப்ப இதுதான் பெரிய நம்பர். அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. அதாவது 1 தான் இருக்கு இல்லையே பெரிய நம்பர். இந்த மாதிரி நீங்க பார்த்தோன்னா சொல்லிடுவீங்க 1 தான் பெரிய நம்பர்னு. ஒருவேளை இந்த 3 நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி போடலாம்னா இப்படிதான் போட்டாகும். ஓகேவா? அதாவது எத்தனை டிஜிட் தெளிப்புள்ளி இருக்கோ அதால பெருக்கி எது பெரிய நம்பரோ அதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, இதுவும் நல்ல கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் மிகப்பெரிய பின்னம் எது? மிகப்பெரிய பின்னம் எது? இது எப்படி போடலாம்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணி நம்ம ஆன்சரை வர வைக்கலாம். அதாவது குறுக்கு பெருக்கல் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஏவையும் பி எடுத்துக்கலாம். இதையும் பெருக்குங்க. 7 7 என்ன வருது? 49. அப்ப இதுக்கான நம்பர் 49. இது 8 6 48. அப்ப இதுல எது பெருசு? 49 தான் பெருசு. அப்ப இதுதான் பெருசு. ஓகேவா? அடுத்து இதையும் பெருக்கிப்போம். இதையும் பெருக்கினா 8 9 72, 10 8 80. அப்ப இதுல எது பெருசு? இதுதான் பெருசு. அப்ப 80 தான் பெருசா வந்திருக்கு. அப்ப இதுதான் பெருசு. ஓகே, இப்போ இந்த 2 ஆப்ஷன்ல இது பெருசு, இந்த 2 ஆப்ஷன்ல இது பெருசு. இப்போ இந்த ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணுவோமா? 7/8 இந்த பக்கம் 8/9. கரெக்டா? அப்ப இது பெருக்குங்க. 7 9 63. இதுக்கு 63 வந்திருக்கு. இதுக்கு 8 8 64. இதுல எது பெருசு? அப்ப 64 தான் பெருசு. அப்ப ஆன்சர் டி இஸ் த ஆன்சர். 8/9 தான் எனது மிகப்பெரிய பின்னம். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். சொல்ல புரிஞ்சா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, குறுக்கு பெருக்கு பண்ணுங்க. குறுக்கு பெருக்கு பண்ணி எந்த வேல்யூ அதிகமா வருதோ அதுதான் ஆன்சரா இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கானா 0.567 0.00567 என்ற எண்ணின் அறிவியல் குறியீடு என்ன? அதாவது இதை அறிவியல் குறியீடுனா, அதாவது நமக்கு எக்ஸாம்பிள்லாம் இப்போ வானியல் அழகுன்னு கொடுத்து 1.496 × 10⁵ இல்ல 6 7 ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதாவது பவர்ல -5 -6 கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இதுல அறிவியல் குறியீடுல எழுத சொல்றாங்க. சரி ஓகே, இது நம்ம ஒரு நம்பர்ல எழுதலாம், இல்ல ஆப்ஷன்ல எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியும் எழுதிக்கலாம். சரி ஓகே, இப்போ இது என்ன பண்ணலாம், 5 6 7 கொடுத்துருக்காங்க. அதுல எத்தனை டிஜிட் திருப்பி இருக்கு? 1 2 3 4 5. அப்ப 5 6 7 டிவைடு பை 1 2 3 4 5. கரெக்டா? 1 2 3 4 5. அப்ப 5 டிஜிட் தள்ளி நம்ம 5 இது. இப்ப இந்த 5 6 7 இந்த 5 0 போட்டு வகுத்தீங்கன்னா வரதானது இந்த வேல்யூவா இருக்கும். கரெக்டா? இப்ப 10ஆல வகுத்தீங்கன்னா இங்க வந்திருக்கும் புள்ளி. 100ஆல வகுத்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும். 1000ஆல வகுத்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும். அந்த மாதிரி 5 0 போட்டு அதை வகுக்கும் போது 5 டிஜிட் தள்ளி அது போயிருக்கும். அப்ப இதை என்ன பண்ணிக்கலாம், 5 6 7 டிவைட் பை 1 lakh. ஆமா, 1 லட்சம் போட்டுக்கலாம். கரெக்டா? இப்ப இது என்னன்னு போடலாம், 5 6 7 டிவைடு பை 10⁵ போடலாமா? 10⁵ போடலாம். கரெக்டா? சரி ஓகே, இப்ப இது மேல வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 5 6 7 இன்ட்டு 10⁵ இங்க பவர் 5 இருக்கு, இங்க மேல வரும்போது -5 மாறிடும். கரெக்டா? சரி ஓகே, இந்த ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. 567 எங்கேயுமே இல்லை. 56.7 இருக்கு, 56.7 இருக்கு, 5.67 இருக்கு, 56.7 தான் இருக்கு. சரி ஓகே, 3 ஆப்ஷன்ல 56.7 இருக்கு. அப்ப 56.7 நம்ம மாத்த ட்ரை பண்ணுவோம். 56.7 மாத்தினீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி அதிகமா வந்திருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணும், ஒரு டிஜிட் கம்மி பண்ணும். அப்ப 56.7 போட்டீங்கன்னா இங்க 10.-4 வரும். இது உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு சொல்றேன். இப்போ 56.7 வச்சுப்போம். இங்க என்ன வரும், 10.10⁴ தான் வரும். கரெக்டா? 10.4 வரும். அது மேல வரும்போது -4 ஆயிரும். அப்ப 56.7 × 10⁻⁻4 எங்க இருக்கா பாருங்க. இங்க -2 இருக்கு, இங்க -3 இருக்கு, இங்க -4 இருக்கு. 56.7 × 10⁻⁻4 இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ஷன் இல்ல, இந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இதான் ஆன்சரா இருந்திருக்கும். அதுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் கம்மி பண்ணி ஒரு டிஜிட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க, இங்க புள்ளி வச்சிட்டாங்க. அங்க புள்ளி வச்சா நமக்கு இங்க ஒண்ணு மைனஸ் ஆயிடும். ஓகேவா? அப்ப
இங்க ஆன்சர் ஆனது 56.7 இன்ட்டு 10 பவர் -4. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா √63 மைனஸ் 175 √175 பிளஸ் √28 இந்த மாதிரி நமக்கு நம்பர் கொடுத்துருந்தாங்க. அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்ல, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆனது ஒரு வர்க்க எண்ணா இல்ல, வர்க்க எண்ணா இல்லாம கொடுத்துருந்தாங்கன்னா இது எப்படி போடலாம்னா கண்டிப்பா இது ஒரு காமன் நம்பர் இருக்கும். அந்த காமன் நம்பரை நம்ம கண்டுபிடிச்சாலே நமக்கு ஈஸியா வந்துடும். ஓகேவா? இப்ப இது 63க்கு 63ன்றது எப்படி போடலாம்? √63 கரெக்டா? √63 எப்படி போடலாம்னா √7 × 9ன்னு போடலாமா? 7 9 63. அப்ப கண்டிப்பா இந்த ரெண்டு நம்பர்லயுமே ஒன்னு 7ஓ இல்ல 9ஆலேயோ 9ஓட மடங்குலயோ தான் கண்டிப்பா வரப்போகுது. அப்ப √75 175 என்னன்னு போடலாம்? 7ஆவது பல்ல வருமா? 7ஆவது பல்ல 140 ஒரு 35 வருது. அப்ப 25 முறை வருது. 25 × 7 கரெக்டா? 25 × 7 தான் 175. ஓகே, அப்ப இங்கேயும் காமன் 7, இங்கேயும் காமன் 7, அப்ப அங்கேயும் காமன் 7ஆ தான் இருக்க போகுது. 28 √28 7ஆல பிறகு வரும் 7 4 28. அப்ப எல்லாத்துலயும் காமனான இருக்கு √7 இருக்கு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? √7க்கு ரூட் எடுக்க முடியாது, அப்ப அது √7ஆவே இருக்கும். √9க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 3 ஆயிரும் கரெக்டா? அப்ப 3√7. இதுக்கு 25க்கு ரூட் எடுத்தா 5, √7க்கு √7ஆவே இருக்கும். இது 2√7. அப்ப இதுல 2√7 2√7. ஓகே, இப்போ நமக்கு என்ன இருக்கு? 3√7 5√7 2√7 இருக்கு. இதை நம்ம அப்படியே எடுத்து கொடுத்து போய் இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஓகே, √63 அப்பனா 3√7 மைனஸ் 5√7 5√7 அடுத்து பிளஸ் 2√7 பிளஸ் தான் கொடுத்துருக்காங்க 2√7. இதோட வேல்யூ என்ன வரும்? 3√7 2√7 ரெண்டுமே பாசிட்டிவ் இருக்கு. அப்ப அதை ஸ்டார்ட் பண்ணிப்போம். 3 2 கூட்டினீங்கன்னா 5√7 மைனஸ் 5√7. அப்ப 5√7 5√7 போச்சுன்னா ஆன்சர் 0. அப்ப நமக்கு ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க. 0 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 63 இருந்துச்சு, இங்க 175 இருக்கு, இங்க 28 இருக்கு. அதை காமனான நம்பர் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறோம். 63ன்றத 7 × 9ன்னு போடலாம். அப்ப அதே மாதிரியே இங்க ஒன்னு 7ஓட மடங்குலயோ இல்ல 9ஓட மடங்குலயோ வரப்போகுது. 9ஓட மடங்குல இது கண்டிப்பா வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 180ன்றது 20 முறை வந்திருக்கும். அப்ப இது வராது. 7ஓட மடங்குல தான் அப்ப வந்திருக்கு. 7ஓட மடங்குல 25 × 7 தான் 175. அப்ப இதுவும் கண்டிப்பா 7ஓட மடங்குல தான் வந்திருக்கணும். 28ன்றது 7 4 28. அப்ப அதை நம்ம காமனா பிரிச்சு இதை 3√7னும் இதை 5√7 இது 2√7 பிரிச்சிட்டோம். இப்போ அதை கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் வர வச்சீங்கன்னா ஆன்சர் 0ன்னு இருக்கும். ஓகே, அடுத்து கடைசி கொஸ்டின். which one is equal to 9a² b to the power square? சரி, b to the power whole square கொடுத்துருக்கான். அதாவது 9a² into b to the power whole square, அதாவது மொத்தத்துக்கும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். a power m to the power n. அதாவது இதோட பவர், அதாவது பவர் டு பவர்னா என்ன வரும்? பெருக்கல்ல வரும். அப்ப 9 நம்ம என்னன்னு போடலாம்னா 3 ஸ்கொயர் போட்டுப்போம். ஓகேவா? இப்போதைக்கு 9, ஏன்னா ஆப்ஷன்ல 3 ஸ்கொயர் தான் இருக்கு, அதனால 3 ஸ்கொயரு a² b to the power square. அப்ப இந்த ஸ்கொயரை உள்ள கொண்டு வரும்போது என்ன ஆகணும்? பெருக்கணும் கரெக்டா? இது ஈக்குவல் டு a பவர் m × n வரும். அப்ப பெருக்கும் போது என்ன வரும்? 3 பவர் 2 2 2 4, இங்கே 2 2 4, b இங்கே 1 கணக்கு. அப்ப 1 2 2. அப்ப நமக்கு 3 பவர் 4 a பவர் 4 b பவர் 2 எங்க இருக்கு? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். நீங்க இங்க பாத்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆன்சர் தான் இருக்கும். ஆனா ஆப்ஷன் ஏல a² வந்திருக்கு, இங்க நமக்கு a பவர் 4 வந்திருக்கு. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 3 பவர் 4 a பவர் 4 b ஸ்கொயர். அடுத்த கொஸ்டின் இருக்கா? அடுத்த கொஸ்டின் இருக்கு. ஓகே, 10வது கொஸ்டினும் இருக்கு. சிம்பிளிஃபைன்னு கொடுத்துருக்கான், இதையும் பார்த்துருவோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் டெசிமல் ஃபார்ம். ஓகே, 11 கொஸ்டின் வரைக்கும் இருக்கு. ஓகே, simplify 40 plus 9 × 2 plus 6 × 3 minus 15 divided by 5. ஓகே, இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலே நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? போர்ட் மாஸ் ரூலை அப்ளை பண்ணணும். போர்ட் மாஸ்னா என்னது? b ஃபார் பிராக்கெட்
O ஃபார் ஆஃப், D ஃபார் டிவிஷனு, M ஃபார் மல்டிப்ளிகேஷனு, A ஃபார் அடிஷனு, S ஃபார் சப்ட்ராக்ஷன். சரி ஓகே, அப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம எதை பண்ணணும், B தான் ஃபர்ஸ்ட் இருக்காது, அப்போ ப்ராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். இங்கே இதில் இது பெரிய ப்ராக்கெட்டு, பெரிய ப்ராக்கெட்டுக்குள்ள ஒரு 2 சின்ன ப்ராக்கெட் இருக்கு. அப்போ இந்த 2 சின்ன ப்ராக்கெட்டையும் தனித்தனியாக பண்ணுங்க. 6 × 3 18 போட்டுக்கலாம். 15 5 பார்த்தீங்கன்னா 3 போட்டுக்கலாம். கரெக்டாக இங்கே நடுவில் மைனஸ் பண்ணால் நான் மைனஸ் போட்டுக்கிறேன். ப்ளஸ் அடுத்து என்ன வருது, அடுத்து ஆஃப் இல்லை, டிவிஷனும் எங்கேயும் இல்லை. அதாவது டிவிஷன் இங்கே இருந்துச்சு, ஆனால் அது உள்ளே இருக்குது, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்துச்சு, அதனால் அது பண்ணிட்டோம். வெளியே எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இல்லை. அடுத்து என்ன இருக்குது, மல்டிபிளிகேஷன் இங்கே இருக்குது, வெளியே இருக்குது. அப்போ 9 2 18, நடுவில் ஒரு ப்ளஸ் இருக்குது, அதை கொண்டு வந்து இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி போட்டு தான் இருக்குது. ஓகே, 18 + 18 -3, ஒரு பெரிய ப்ராக்கெட்டு, வெளியே 40 ப்ளஸ் இருக்கு. ஓகே, இப்போ போடுங்க. 18 கூட்டினா 36, 36 ஒரு 3 போச்சுன்னா 33. கரெக்டா? அப்போ 40 + 33 கூட்டினீங்கன்னா 73 நமக்கு ஆன்சர் வருது. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். நம்ம என்ன பண்ணோம், சிம்பிளா போர்ட் மாஸ்டரோட அப்ளை பண்ணோம், நமக்கு ஆன்சர் சிம்பிளா வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ்டர்ல ப்ராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால ப்ராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம். அப்புறம் ஆஃபும் இல்லை, டிவிஷனும் இங்கே எதுவும் இல்லை, மல்டிபிளிகேஷன் இருந்துச்சு, மல்டிபிளிகேஷன் பண்ணி வர வச்சிடும். அடுத்து ரெண்டத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 73 ஆன்சர் இருக்கு. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஓகே, அடுத்து டெசிமல் ஃபார்ம் ஆஃப் 13/20. சரி ஓகே, இதோட டெசிமல் ஃபார்ம், அதாவது தசம எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கலப்பு பணத்தை கொடுத்து அதோட தசம எண் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இதெல்லாம். ஓகே, என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கலப்பு பின்னத்துல இருந்து பின்னமா மாத்துவோம். 20 × 1 20 + 3 23/20. இப்போ இதை டெசிமல், அதாவது தசம எண்ணா மாத்தோம்னா என்ன பண்ணணும், வகுக்கணும். கரெக்டா? அப்போ 23 20ஆல வகுத்துருங்க. வகுத்தீங்கன்னா என்ன வரும், 20 ஒரு முறை, பேலன்ஸ் 3. இங்க ஒரு புள்ளி வச்சுக்கலாம். புள்ளி வச்சீங்கன்னா எத்தனை 0 வேணா போட்டுக்கலாம், 30 போட்டுக்கலாம். 20 திரும்ப ஒரு முறை வரும், பேலன்ஸ் 10. அங்கதான் ஆல்ரெடி புள்ளி வச்சிருக்கோமா, அப்போ இன்னொரு 0 போட்டுக்கலாமா? ஓகே, அப்போ 5 முறை பார்த்தீங்கன்னா 20 5 100. கரெக்டா? அப்போ இது 0 வச்சுக்கணும். அப்போ என்ன வந்திருக்கு, தசம எண்ணா மாற்றும் போது 1.15 இருக்கு. ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 1.15 கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் விட்டுறவே கூடாது. இது வரைக்கும் கேட்கப்பட்ட, அதாவது எஸ்ஐ மற்றும் பிசில கேட்கப்பட்ட நம்ம சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா டாப் போலீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.